அனைவருக்கும் வணக்கம். நான் கார்வேந்தன். நீங்கள் இன்றைக்கி செய்திகள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஜிகா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேரளாவில் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ எனக்கு ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் அமைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வைரஸ் குரங்குல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். ஸோ அப்போ நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். ஸோ அப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய ஒரு விஷயத்தை நான் ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது கேரளாவில் ரிப்போர்ட் பண்ணப்படுது. ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி என்ன, சிம்டம் என்ன, காசஸ் என்ன, இதோட காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜிகா வைரஸ் அப்படின்றது கேரளாவில் 13 பேர்த்துக்கிட்டே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி சில பல காம்ப்ளிகேஷன்ஸ்னால ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. தலைவலி, காய்ச்சல், அப்புறம் மசில் பெயின், ஜாயின்ட் பெயின், இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ அவங்களோட பிளட் சாம்பிள்லாம் எடுத்து லேபில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ் அவங்க உடம்புல இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஸோ அப்போ உடனே அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் அப்புறம் இன்னும் ஒரு 13 சாம்பிள்ஸ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு வைரஸோட ஸ்ட்ரெயினாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது வந்து நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜிக்கு பூனேக்கு அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி பூனேக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ அங்கே அனுப்பி ஒரு ஃபைண்ட் அவுட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு ஜிகா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டறியப்படுது அப்படின்றத நமக்கு தெரிய வருது. சரி, இந்த ஜிகா வைரஸ்ன்றது ஒரு புதுவிதமான வைரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1947 இது வந்து ஹிஸ்ட்ரி. 1947 வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு உகாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் ஒரு கண்ட்ரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த உகாண்டா நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு கிட்ட 1947 இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு 1952 5 வருஷம் கழிச்சு உகாண்டாலேயே மனிதர்களுக்கும் பரவிருக்கு அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் டான்சானியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரி இருந்துகிட்ருக்கு. அங்கேயும் மனிதர்களுக்கு பரவிருக்கு அப்படின்றதான் அப்படியே படிப்படியாக இந்த ஒரு வைரஸோட ஒரு பரவல், ஒரு டிரான்ஸ்மிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்படி ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த உகாண்டாலெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்துச்சு. ஸோ அப்படி நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லார்ஜ் அவுட் பிரேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிக அளவில் இந்த ஒரு வைரஸோட பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றது கண்டறியப்படுது. எங்கெல்லாம்னு பார்த்திங்கன்னா ஐலாண்ட் ஆஃப் யாப் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே 2007 கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2013 ஃப்ரெஞ்சில் ஒரு இடம் இருந்துகிட்ருக்கு, பாலினேஷியா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் இது வந்து கண்டறியப்படுது இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது. இதோட காசஸ்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அவுட் பிரேக்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ 2015 வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வைரஸோட தாக்கம் இருந்திருக்கு. ஸோ இது வந்து 1960களிலிருந்து 1980 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக அளவில் இந்த ஒரு வைரஸ் கேசஸ் ஆனது ரிப்போர்ட் பண்ணப்படுது அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2000 2015 வரைக்கும் நிறைய வந்து இந்த ரிலேட்டடான கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்படுது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதோட காசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏடிஸ் வகை கொசுக்கள், ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு காரணியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஏடிஸ் வகை கொசுக்கள் மேலும் என்ன ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் உட்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு ஃபீவராக இருக்கட்டும், இல்லை எல்லோ ஃபீவராக இருக்கட்டும், இல்லை மேலும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குனியாவாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஏடிஸ் வகை கொசுக்களால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஏடிஸ் எகிப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான கொசு இருந்துகிட்ருக்கு, மஸ்கிட்டோ இருந்துகிட்ருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கொசுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது ஏற்படுது அப்படின்றதான் WHO அஃபிஷியலாக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட காசஸ். ஸோ இதோட சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது WHO என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மசில் பெயின், ஜாயின்ட் பெயின், அப்புறம் மைல்டு ஃபீவர், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கன்ஜக்டிவிட்டிஸ் அப்படின்றது கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கன்ஜக்டிவிட்டிஸ் அப்படின்ற சிம்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஜிகா வைரஸ் அப்படின்றது தாக்குச்சுன்னா ஏற்படும். ஸோ இது கூடவே இன்னும் ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை தாக்குச்சு அப்படின்னா அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு மைக்ரோசெஃபாலி அப்படின்ற ஒரு நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன மைக்ரோசெஃபாலினா, அதாவது பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தலைப்பகுதியானது மிகச்சிறிய அளவில் இருக்கும் அப்படின்றதான் WHO ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ஒரு குழந்தைக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷன் ஆனது ஏற்படும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலும் மேலும் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு பார்த்திங்கன்னா, நரம்பு மண்டலத்தில், அதாவது நியூராலஜிக்கலாக நிறைய விஷயத்தை அஃபெக்ட் பண்ணும் இந்த ஒரு ஜிகா வைரஸ் அப்படின்றது. ஸோ பேசிக்காக அவங்க குறிப்பிட்ட வகையில் ஒரு விஷயத்தை, ஒரு சிண்ட்ரோமை சொல்கிறாங்க. அதாவது
குல்லியன் பாரே சிண்ட்ரோம் அப்படின்றாங்க. அந்த சிண்ட்ரோம் அப்படின்றது ஒரு நியூரலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வைரஸ் தாக்கும்போது நர்வ்ஸ் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுது. ஸோ அப்படி பாதிக்கும் போது இந்த குல்லியன் பாரே சிண்ட்ரோம் அப்படின்றது ஏற்படுதுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸாக இருந்துகிட்ருக்கு. சரி, இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் இன்னுமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பேசிக்காக இப்போ வந்து ஒரு காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு வைரல் ஃபீவர் ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃபிஷியலாக WHO வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்கிறாங்க. இன்னுமே ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு அட்வான்டேஜியஸ் ஒரு முறையில் இன்னுமே ஒரு ட்ரீட்மெண்ட் ஆனது இந்த ஜிகா வைரஸ்க்கு அகைன்ஸ்டாக இன்னுமே இல்லை அப்படின்றது தான் அவங்களால தெளிவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இப்போ WHOவோட பங்கு என்ன, உலக சுகாதார அமைப்பு அவங்களோட பங்கு என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம்னா, ஸோ இந்த வைரஸோட ரிசர்ச் அப்புறம் இதோட இது ரிலேட்டடான விஷயங்களில் லேபில் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் எல்லா நாடுகளுக்கிடையும் இதோட விழிப்புணர்வை ஏற்படுத்த ஸோ இந்த ஒரு ஜிகா வைரஸில் WHO என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு லேப் ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கூடவே குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கு மத்தியிலையும் இந்த ஒரு வைரஸோட தாக்கத்தை புரிய வைக்கிறதுல WHOட பங்கு ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்குன்னே சொல்லலாம். சரி, இது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு வைரஸானது கொசுக்கள்னால தான் ஏற்படுது. ஸோ மஸ்கிட்டோஸ்னால தான் ஏற்படுது. ஸோ அப்படிப்பட்ட மஸ்கிட்டோஸ் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லாமல் நம்ம வீடுகளில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரங்கள்லையோ இல்லை ஏதாவது வேஸ்ட்டில் தண்ணி தேங்கிறது மூலியமாக கொசுக்கள் உருவாகுது. ஸோ வீடுகளுக்கு பக்கத்தில் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் தண்ணி தேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொசுக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கொசுக்கள் உருவாகிறது மூலயமா ஒரு இன்ஃபெக்டட் ஒரு மஸ்கிட்டோ வந்து நம்மளை கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் டெங்கு உருவாகக்கும், டெங்கு காய்ச்சல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, சிக்கன் குனியா வரக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை எல்லோ ஃபீவர் வரக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஜிகா வைரஸ் வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையில்லாமல் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது தண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தில் தேங்கி இருக்குன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, அப்புறப்படுத்திடுங்க. ஸோ இது எல்லாமே நம்மளை இந்த ஜிகா வைரஸ்லேருந்து பாதுகாக்கும். பேசிக்காக உலக சுகாதார நிறுவனம் எப்படி வந்து இதில் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்கன்னா அவங்க மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணணும். அவங்களோட பேபியை பாதுகாப்பாக அவங்க வந்து பெற்றெடுக்கணும்னா அதுக்கெல்லாம் மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக ஒரு காமன் மேனுமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. மேலும் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது WHOட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் அங்கே போனீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்காக இதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்ல வந்த விஷயங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். until then, bye.